ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சிக்கன் பிரியாணி. ரொம்ப சிம்பிளாக ரொம்பவே டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நான் இன்றைக்கி நாட்டுக்கோழி தான் எடுத்திருக்கேன், ஒரு 400 கிராம் அளவுக்கு. அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மேரினேஷன் பண்ணிடலாம். நல்லா மேரினேஷன் பண்ணியாச்சு. இதை மூடி போட்டு ஒரு மணி நேரம் தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலாவை நம்ம வீட்லேயே ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 6 வரமிளகா, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 8 பல்லு பூண்டு, ஒரு பெரிய துண்டு அளவு இஞ்சி, அதையும் நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 12 நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிடி புதினா, அப்புறம் ஒரு பிடி கொத்தமல்லி ஆட் பண்ணலாம். இது நல்லா கெட்டியான பேஸ்ட்டாக அரைக்கணும். ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய் இந்த மாதிரி நல்லா கீறி 2 ஆட் பண்ணிக்கோங்க. இது இப்போ நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணியாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இன்றைக்கி நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் நான். இதை இப்போ நம்ம அலசி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வடித்து எடுத்து வச்சுக்கலாம். 30 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போது குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய். இது ரெண்டும் சூடானதும் பிரியாணி இலை, ஒரு அன்னாச்சி பூ, 4 ஏலக்காய், அப்புறம் 3 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் வறுத்துக்கலாம். இது நல்லா மணம் வந்த உடனே நல்லா நீல வாக்கில் நறுக்கின பெரிய வெங்காயம் 2 ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி ஆனியன்ஸ் ரொம்ப ப்ரௌனாக வர்றது ரொம்ப முக்கியம், நல்லா கோல்டனாக. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்சுருந்த 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா மசிகிற மாதிரி நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு சூப்பராக குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா வதக்கணும். இதுலேருந்து ஆயில் செப்பரேட் ஆகிற வரைக்கும் நம்ம ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு இதை வறுத்துக்கலாம். நல்லா மசாலா குக் ஆகிடுச்சு. ஆயில் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீஸை ஆட் பண்ணி கலந்துக்கலாம். நம்ம மேரினேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி சிக்கனில் தண்ணி இல்லாமல் இருக்கணும், அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. சிக்கன் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வறுபட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் புதினா இலை கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணி கலந்துக்கலாம். அரை மூடி அளவுக்கு தேங்காயை அரைச்சி அதில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு 2 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு டம்ளர் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் 1 டம்ளர் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போது இதை மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் அளவுக்கு விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ரெண்டு விசில் வந்துருச்சு. அந்த ப்ரெஷர் அதுவாக அடங்கினதுக்கப்புறம் நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அருமையாக குக் ஆகிருக்கு. இந்த மசாலாவோட வாசம் ரொம்பவே அருமையாக இருக்குது. இதில் இப்போ நம்ம உப்பு செக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் ஒரு டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி கொஞ்சம் லைட்டாக, இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் கொஞ்சம் லைட்டாக உப்பு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா
அது கரெக்டாக இருக்கும் நம்ம ரைஸ் ஆட் பண்ணால். இதில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருந்த அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம், இல்லைனா சீரக சம்பா அரிசி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் கலந்து விட்டுட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு அது மேலே லைட்டாக ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிறப்போ நீங்கள் வெயிட் போடுங்க. கரெக்டாக 2 விசில் வந்ததும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஏர்லாம் ரிலீஸ் ஆகி இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அருமையாக குக் ஆகிருக்கு. ரைஸ்லாம் ரொம்ப சூப்பராக குக் ஆகிருக்கு. உதிரி உதிரியாக சிக்கன் பீஸ்லாம் ரொம்ப சாஃப்டாக குக் ஆகிருக்கு. சுவையான சிக்கன் பிரியாணி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ண ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஃபீஸ்ட் ஆஃப் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.